ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் டெலிவரியில் எனக்கு டெலிவரி என்னென்ன நடந்துருச்சு, என்ன டெலிவரிக்கு அப்புறம் நான் எப்படி பேபியை மேனேஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன், அதனால் வீடியோ எனக்கு அந்தளவுக்கு எப்படி பேசணுன்றது தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசுகிறேன். உங்களுக்கு அது ஏதாவது இதில் குறை இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் இப்படி பேசுங்கக்கா, இப்படி மாற்றிக்கோங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் லவ் மேரேஜ் தான். 2020 நாங்கள் மேரேஜ் பண்ணோம். ஓகேங்களா? 2020 மேரேஜ் பண்ணி ஒரு 2 இயர்ஸ்க்கு பேபி வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அவரும் ஒர்க் போயிட்டுருந்தார். நான் கிளினிக்கில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன், டென்டல் கிளினிக்கில். அதில் நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 இயர்ஸாக நான் அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நான் அங்கே கிளினிக்கில் ஒர்க் போயிட்டுருந்தேன் ஒரு 2 இயர்ஸு. அதுக்கப்புறமா 2021 என்னோடய மாமனார் டெத் ஆகிட்டாங்க. எங்கள் ஹஸ்பண்டோட அப்பா இறந்துட்டாங்க. 2022 இறந்தாங்க. 2022 அவர் இறந்து அடுத்த நெக்ஸ்ட் மந்த்தே நான் கன்சீவ் ஆகிட்டேன். அவர் Jan 21 இறந்தார் 2022. நான் Jan 4 லாஸ்ட்டாக என்னோடய பீரியட் டேட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் எனக்கு பீரியட் ஆகலை. February 4 எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ரெகுலராக செக்கப் போகிறது, அது எல்லாமே பார்த்துட்டு போயிட்டுருந்தேன். ஸ்கேன்லேருந்து எல்லாமே கரெக்டாக போயிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா எனக்கு டேட் எனக்கு அக்டோபர் 11 கொடுத்துருந்தாங்க. டேட்டு அக்டோபர் 11. செக்கப் இந்த மாதிரி போயிட்டே இருந்தேன். ஸோ லாஸ்ட்டு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி செக்கப் போயிருந்தேன். அப்போ வீக்லி ஒன்ஸ் வர சொல்லுவாங்க இல்லையா, டெலிவரி கிட்ட நெருங்கும் போது. அப்போ அந்த மாதிரி தான் நான் செக்கப் போயிட்டுருந்தேன். அப்போ போயிட்டுருக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கீழே இது கர்ப்பப்பை வாய் ஓப்பனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு செக் பண்ணாங்க. செக் பண்ணும்போது எனக்கு கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று ஸ்கேன் பார்த்தாங்க. ஸ்கேன் பார்க்கும்போது தண்ணி வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் உடனே சி செக்ஷன் பண்ணி ஆகணும், அதனால் உடனே அட்மிட் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோடய வீட்டில் நானும் என் ஹஸ்பண்டும் தனியாக தான் இருக்கோம். எங்கள் ஹஸ்பண்டோட ஃபேமிலியில் யாருமே பேச மாட்டாங்க. என்னோடய ஃபேமிலியில் எல்லாருமே பேசுவாங்க. ஆனால் என்னோடய தம்பிங்க மட்டும் என்கிட்ட பேச மாட்டாங்க. என்னோடய வீட்டில் நான், எனக்கு ஒரு அக்காவும் 3 தம்பிங்க இருக்காங்க. நாங்கள் 5 பேர் மொத்தம். என்னோடய அக்கா, என்னோடய அம்மா, அப்பா எல்லாருமே பேசுவாங்க. பட் ஆனால் என்னோடய 3 தம்பிங்களுமே என்கிட்ட பேச மாட்டாங்க. அதனால் அம்மா அடிக்கடி இங்கே வந்துட்டும் போக முடியாது, ஸ்டே பண்ணவும் முடியாது. அதனால் நாங்கள் தனியாக தான் இருக்கிறோம். அவங்க வீட்டு சைடில் யாருமே பேச மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போன்னு பார்த்து கூட ஆள் இல்லை. அட்மிட் ஆனால் அதுவும் சி செக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒருத்தர் கூட இருந்தே ஆகணும். எனக்கு அந்த டைமில் யாருமே இல்லை. அதனால் நான் டாக்டர்கிட்ட என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி எனக்கு கூட பார்த்துக்க ஆள் இல்லை டாக்டர். அதனால் நான் வீட்டுக்கு போயிட்டு நான் நாளைக்கு மார்னிங் கூட நான் அட்மிட் ஆகிறேன், என்னோடய அம்மாவை நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். அவங்க சொன்னால் உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், இதுக்கு மேலே டிலே பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு வந்துட்டு என்னோடய அம்மாவுக்கு கால் பண்ணி நான் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் நீ இங்கே வந்துரு, என்னோடய அம்மா வீடு குரோம்பேட்டு, நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறது கொளத்தூர். அதனால் இங்கே வந்துரு, அம்மா வீட்டுன்னா குரோம்பேட்டில் ஜிஹெச் இருக்குது, அதனால் அங்கே பார்த்துக்கலாம், இங்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டே எப்போ செப்டம்பர் 30 தான் நான் செக்கப் போனேன். அன்றைக்கி தான் அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். செப்டம்பர் 30 அன்றைக்கி நைட்டே 10 மணிக்கு என்னோடய வீட்டிலேருந்து நான் கிளம்புறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு குரோம்பேட்டுக்கு. நேராக ஸ்ட்ரெயிட்டாக நானும் என் ஹஸ்பண்டும் ஜிஹெச்சுக்கு போயிட்டோம். அங்கேருந்து அம்மா வீட்டிலேருந்து ஆட்டோவில் அக்கா, அம்மா எல்லாருமே ஆட்டோவில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. அங்கே போய் சொன்னோம். சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அட்மிட் பண்ணாங்க. அவங்களும் கர்ப்பப்பை வாய் ஓப்பனாக இருக்கான்னு செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஹார்ட் பீட் எல்லாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நாள் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ் போட்டாங்க. ட்ரிப்ஸ் போட்டுட்டு மார்னிங் தான் டாக்டர் வருவாங்க, மார்னிங் ஸ்கேன் பார்த்துட்டு என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் மார்னிங்காக டாக்டர் வந்தாங்க, ஒரு 7 o'clock அப்படி வந்தாங்க. வந்தோடனே கூப்பிட்டு போயிட்டு ஸ்கேன் பார்த்தாங்க. ஸ்கேன் பார்த்துட்டோடனே டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு யார் தண்ணி கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இப்போ ஆப்ரேஷன் பண்ணிக்காதீங்க, இன்னும் உங்களுக்கு 10 days டைம் இருக்கு இல்லையா, அதனால் நீங்கள் அப்போ வலி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அட்மிட் ஆகுங்க, இப்போ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க.
அப்புறம் இன்னொன்று என்னென்னா, எனக்கு அப்போ கன்சீவாக இருக்கும் போதே எனக்கு வந்து ஹார்ட்டில் கொஞ்சம் சின்ன ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்றது சொல்லலை. அதனால் வந்து அங்கேயும் டெலிவரி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, குரோம்பேட் ஜிஹெச்சில். அதனால் வந்து செங்கல்பட்டு ஜிஹெச்சுக்கு தான் நீங்கள் போகணும், அங்கே இல்லைன்னா எக்மோர் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எக்மோரும் சரி, செங்கல்பட்டும் சரி ரொம்ப லாங்கு. எனக்கு குரோம்பேட்டு இல்லைன்னா கொளத்தூர்லேயும் இங்கே பெரியார் நகர் ஒரு ஜிஹெச் இருக்குது, அங்கேயும் ஒரு ஜிஹெச் இருக்குது. அங்கேனா எனக்கு பக்கம் தான். அவங்களும் சொன்னாங்க, நீங்கள் போய் எக்மோருக்கு போய் ஒரு கன்சல்ட் வாங்கிட்டு வாங்க ஹார்ட் டாக்டர்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. என்னால் அப்போ போக முடியல, அதனால் நானும் போகவும் இல்லை. அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கே அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆக சொல்லிட்டாங்க. சரி, டிஸ்சார்ஜ் ஆனதும் வந்து என் அம்மாக்கிட்டேயும் ஹஸ்பண்ட்கிட்டேயும் சொன்னேன். எங்கள் அம்மா தான் என் கூட இருந்தாங்க. அவங்க 2 பேர்கிட்டையும் சொன்னதுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இப்போ உங்கள் அம்மா போயிட்டாங்கன்னா திருப்பி வருவாங்களான்றதும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னார். எங்கள் அம்மாவும் ஆமாம், நானும் இப்போ போயிட்டேன்னா அதுக்கப்புறம் தம்பிங்க என்னை விடுவாங்களான்னு தெரியல, அதனால் நான் இப்போயே வரேன், இப்போயே ஆப்ரேஷன் பண்ணிக்கோன்னு 2 பேரும் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, திருப்பி அங்கேருந்து ஆட்டோ புக் பண்ணி நானும் என் அம்மா எங்கள் அக்கா எல்லாருமே ஆட்டோவில் போகிறோம். என்னோடய ஹஸ்பண்டும் எங்கள் அக்காவோட ஹஸ்பண்டும் வந்து பைக்கில் வராங்க. கிளம்பி உடனே இங்கே வந்துட்டு என்னோடய வீட்டுக்கு கொளத்தூர் ஜிஹெச்சுக்கு வந்து இங்கே மார்னிங் ஒரு 10 o'clock வந்து சேர்ந்தேன். ஏன்னா அவங்க மார்னிங் 5 o'clockே வர சொன்னாங்க. நான் அங்கே போனதுனால இப்படி டிலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இங்கே டாக்டர் கேட்டாங்க, ஏம்மா இவ்வளோ லேட்டு, நாங்கள் 5 மணிக்கே வர சொன்னோம், நீங்கள் என்ன இப்படி அசால்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாங்க. அதை நான் சொன்னேன், என்னோடய அம்மா வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு, அவங்க இப்போ தான் வந்தாங்க, அதனால் நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறமா உடனே எனக்கு ப்ளட் டெஸ்ட் எடுத்து ஆப்ரேஷனுக்கு தேவையான இந்த ஸ்கர்ட்டு வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. அது வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் டக்குன்னு எனக்கு ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணாங்க. ப்ளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு உடனே உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. அக்டோபர் 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கி காலையிலே டக்குன்னு ரெடி பண்ணி என்னை ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. 12 மணிக்கெல்லாம் ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு. 12:08க்கு என் பையன் பிறந்தான், ஃபஸ்ட்டு பையன் 12:08க்கு பிறந்தான். பிறந்த உடனே வந்து அவனுக்கு வந்து மூச்சு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, என்கிட்ட குழந்தைய கொடுக்கவே இல்லை. காமிச்சாங்க, அதோட அவ்வளோதான். குழந்தைய என்கிட்ட கொடுக்கல. எக்மோர் கூட்டிகிட்டு போங்க, அங்கே போய் குழந்தைங்க டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டு ஆம்புலன்ஸில் அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து அன்றைக்கி 12:08க்கு ஆப்ரேஷன் முடிஞ்சது. 1 o'clock வந்து என்னை ரூமில் ஐசியூவில் தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா அங்கே ஆப்ரேஷன் பண்ணால் ஐசியூவில் தான் வைப்பாங்களாம். அதனால் ஐசியூ வார்டில் தான் என்னை போட்டிருந்தாங்க. அங்கே இருந்த எனக்கு கொஞ்சம் அந்த மருத்து போகிற ஊசி போட்டிருப்பாங்க இல்லையா ஆப்ரேஷன் பண்ணும்போது, அது போட்டிருந்ததுனால எனக்கு அந்தளவுக்கு வலி தெரியல. அந்த மருத்து போகிறது போக போக எனக்கு ரொம்ப வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. என்னால் தாங்கவே முடியல. எங்கள் அக்காவுக்கு ஆப்ரேஷன் தான், 2 குழந்தைங்க ஆனால் அவள் வந்து என்னை மாதிரியே தான் இருப்பாள் அவளும். ஆனால் என்னை விட ரொம்ப ஒல்லியாக தெரிவாள். ஆனால் 2 பேருமே சேம் வெயிட்டு தான். அவள் என்னை விட ஒல்லியாக இருப்பாள். ஆனால் அவள் வந்து ஒரு சின்ன வலினா கூட அவள் தாங்க மாட்டாள், நான் தாங்கிப்பேன். ஆனால் அவ்வளோ பெரிய சிசேரியன் வலியை வந்து எப்படி தாங்கிட்டான்னு தெரில. அவளுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2மே ஆப்ரேஷன் தான். அவளுக்கு குழந்தை பிறந்து ஃபஸ்ட்டு குழந்தை நான் பார்க்க போகும்போது பார்த்தா அப்படியே படுத்துட்ருக்கா ஒரு பெட்டில். ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, ஒரு சவுண்டும் இல்லை, எனக்கு வலிக்குதா அப்படின்ற ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட இல்லை. ஆனால் நான் வந்து நர்ஸை பிடிச்சி கத்துறேன், எங்கள் அம்மாவை கத்துறேன், எங்கள் அக்கா கிட்டே கத்துறேன், அழுகுறேன், எனக்கு வலிக்குது, என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, நீங்கள் பேசக்கூடாது, பேசுனீங்கன்னா இன்னும் அதிகமாக வலிக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நான் பார்த்தேன். ஏன்னா எங்களுக்கு அந்தளவுக்கு வசதி கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த டைம் 8 hours ஒன்ஸ் தான் வந்து அந்த பெயின் இன்ஜெக்ஷனே போடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி போடும்போது எனக்கு வலி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. வலி எனக்கு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, 8 மணிக்கு நைட்டு 8 மணிக்கு வந்து என்னோடய குழந்தைய தூக்கிட்டு வராங்க. அப்போ தான் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தை நல்லா தான் இருக்குது, நீங்கள் பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிறந்த உடனே பால் கூட எனக்கு கொடுக்க விடலை, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஐசியூவில் ஜென்ஸும் அலோடு கிடையாது. அப்போ என்னோடய ஹஸ்பண்டையும் நான் பார்க்கல. 5 நாள் இருந்தேன் நான் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு. 5 நாள் அம்மா கூட இருந்தாங்க. உள்ள ஜென்ஸும் அலோடு கிடையாது. ஒரு 2 days வந்து நான் படுத்துகிட்டே தான் இருந்தேன். ஏன்னா 1 day ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு 2 நாளுமே எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு பக்கம் பசி வயிறு வலி வேறு ஒன்று, இந்த தையல் ஆப்ரேஷன் பண்ண வலி ஒன்று, 2மே சேர்ந்து என்னால் சுத்தமாக முடியல. அப்படி இப்படி அசையவும் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னால் சுத்தமாக முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வலிக்குதுமா, எனக்கு பசி வேறு எடுக்குது, சாப்பிட்லாமா, ஜூஸ் குடிக்கலாமா கேளுங்க அப்படின்னு சொன்னேன். ஆப்ரேஷன் பண்ணால் அது ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது இல்லையா, அடுத்த நாள் வந்து ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்ததுனால, 1.5 நாள் சாப்பிடாமல் இருந்ததுனால என்னால் ஜூஸ் குடிக்க முடியல. அது கொஞ்சமாக தான் நான் குடிச்சிட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறமா குழந்தைக்கு என்னால் சரியாக பாலும் கொடுக்க முடியல. நான் படுத்துட்டு இருக்கிறதுனால சரியாக பாலும் கொடுக்க முடியல. எனக்கு கொடுக்கவும் தெரியல. எங்கள் அம்மாவுக்கும் பிடிச்சி எப்படி கொடுக்கறதுன்னு அவங்களுக்கும் தெரியல. குழந்தையும் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்புறம் 3வது நாள் வந்து யூரின் டியூப் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை எடுத்துட்டாங்க. அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுந்து நடக்கணும், நீங்களே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இன்னும் ரொம்ப வலி. எழுந்து உட்காரவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ வந்து இன்னும் எழுந்து நடக்கணும்னா எப்படி இருக்கும், அது இன்னும் யோசிச்சு பாருங்கள். அது இன்னும் எனக்கு ரொம்ப வலி முடியல. அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டே இருக்கேன். என் பையன் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான் குழந்தை. எங்கள் அம்மாவாலேயும் சமாளிக்க முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க, சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பால் கொடுங்க குடிப்பான் அப்படின்னு சொன்னாங்க. சரி 3வது நாள் வந்து போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் குழந்தைய வாங்கிட்டு நான் பால் கொடுக்குறேன். அப்பயும் குழந்தை குடிக்கல, அழுதுகிட்டே இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்கும் அழ வந்துச்சு, அழ ஆரம்பிச்சிட்டேன் நான். அதுக்குள்ளே எங்கள் அம்மா ரொம்ப அழுகுறானேன்னு சொல்லிட்டு பக்கத்து பெட்டில் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து குழந்தைக்கு பால் கொடுக்க சொன்னாங்க. அவங்க கொஞ்சம் நேரம் கொடுத்தாங்களா. அப்போ கொடுத்தா அவனுக்கு அதுவும் பத்தலை. ஏன்னா இருந்தாலும் குழந்தைங்க அந்த டைமுக்கு எவ்வளோ பசி எடுக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் வயிறு ஃபுல்லாக பால் கொடுத்தா தான் வந்து செட் ஆகும் இல்லையா. அவனும் குடிக்கவே இல்லை, அழுதுகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் சீனியர் சிஸ்டர் வந்தாங்க. அவங்க வந்துட்டு ஏம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, பால் கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதை நான் சொன்னேன், இல்லை சிஸ்டர் எனக்கு பால் கொடுக்க தெரியல, அவனும் குடிக்க மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான். அதுக்கு வந்து கேட்டாங்க, அது எப்படிம்மா குடிக்காமல் இருக்கும் குழந்தை, நீங்கள் பிடிச்சி கொடுத்தா தானே குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்கள் அம்மாவே பிடிச்சி கற்றுனாங்க, நீங்கள் பெரியவங்க உங்களுக்கு எதுமா கூட இருக்க சொல்கிறது அட்டெண்டரு, அவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் அப்படி நீங்கள் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தானே நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, எப்படி எந்த பக்கம் கொடுக்கறது எப்படின்னு எனக்கு வாட்டம் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் குழந்தைய என்கிட்ட என்னை வாங்க சொன்னாங்க. வாங்க சொல்லிவிட்டு அவங்களே வந்து பிடிச்சி கொடுத்தாங்க. குழந்தை அதுக்கப்புறம் பால் குடிச்சிது. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கள் அம்மா வந்து உடம்பு முடியாது, அவங்களுக்கு வந்து சுகர் இருக்குது, ஆஸ்துமா இருக்குது, பிபி இருக்குது. அதனால் ரொம்ப வந்து தூக்கம் இல்லாமல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா என் பையன் ரொம்ப அழ வச்சுட்டான். அதனால் அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் வந்து 3வது நாள் நான் எழுந்த ஆரம்பித்தோன்னே அந்த 3 நாளுமே நான் தான் பார்த்துக்கிட்டேன். எங்கள் அம்மாக்கிட்ட எதுவுமே கொடுக்கல. நானே பால் கொடுக்குறது, தூங்கிக்கிறது, எழுந்து உட்காருறது, நடக்கிறது, அது எல்லாமே நானே பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எழுந்து நடக்க ஆரம்பித்தோடனே என்னோடய ஹஸ்பண்டையும் உள்ளே விட மாட்டாங்கல்ல, அவர் வந்து சாப்பாடு மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போவார் வாங்கிட்டு வந்து. ஏன்னா எனக்கு வீட்டில் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால வந்து அவர் கடையிலே வாங்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போவார் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும். அது 3வது நாள்லேருந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் குழந்தைய மட்டும் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போய் என் ஹஸ்பண்டுக்கு காமிச்சு விட்டுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நானும் நடக்க ஆரம்பித்தோன்னே என்ன 2 நாள் ஆயிடுச்சு இல்லை அவரை பார்த்து. சரி அவர் இந்த டைமில் நமக்கு ஹஸ்பண்ட் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்கும்ல, அதனால சொல்லிவிட்டு நானே அப்படியே நடந்தால் கொஞ்சம் பெயின் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நானே நடந்து போய் அவரை பார்த்துட்டு வர்றது அந்த மாதிரி இருந்துச்சு. 5வது நாள் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன்.